கேஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மேட்ரிமோனி ஸ்கேம் தான். அண்ட் இந்த ஸ்கேம் பாத்தீங்கன்னா நிறைய நடக்குது போல இருக்கு. ஏன்னா ரீசெண்டா நம்முடைய 2 சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்கேம் டீடைல்ஸை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரெண்டையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான டிஃபரன்ஸுமே இல்லை. 2 பேரையுமே ஒரே ஃபார்மேட்ல ஃபாலோ பண்ணி தான் ஏமாத்திருக்காங்கன்றது நல்லாவே தெரிய வந்துச்சு. அண்ட் அதுல இருக்கிற ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிமோனியோட நேம் மட்டும் தான் மாறி இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கேம் இவனுங்க எப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ரிலேட்டிவ் மூலியமா ட்ரை பண்ணுவாங்க, புரோக்கர் மூலியமா ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரபலமான மேட்ரிமோனி சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல போய் ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணி காசு கட்டி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுல வரன்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. சரியா செட் ஆகல அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த டைம்ல தான் இந்த மாதிரி மேட்ரிமோனி கால்ஸ் எல்லாம் வருது. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எங்ககிட்ட ஒரு 10 வரன் இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க அதெல்லாம் வேணாங்க, ஏன்னா நாங்க ஆல்ரெடி நிறைய சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் காசு கட்ட முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுங்க என்ன சொல்றானுங்க, சார் நீங்க காசெல்லாம் கட்ட வேணாம், நாங்க வந்து ஒரு 10 வரன் அனுப்புறோம், நீங்க பாருங்க, அதுல ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. சரி ஓகே, இது டீலிங் நல்லா தானே இருக்குது, அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒரு 10 வரனை அனுப்பிச்சு விடுறாங்களாம். அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு வரன் நல்லா இருக்குது, இவங்க செட் ஆகுன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி அந்த மேட்ரிமோனிக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க என்ன பண்றாங்களா, சரி ஓகே இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பையனுடைய டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, ஜாதகம் எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ண பொண்ணு வீட்டுக்கு நாங்க அதை அனுப்புறோம், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன், அந்த கான்ஃபரன்ஸ் கால்ல நீங்க கனெக்ட் பண்ணி 2 பேரும் பேசுங்க, உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நான் 2 பேருடைய நம்பரையும் நான் ஷேர் பண்றேன், அப்படி நான் நம்பரை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ப பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. பரவாயில்லையே இவ்வளவு நல்லவனுங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஓகே மேடம் இதான் ஜாதகம் இதான் டீடைல்ஸ் நீங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த டீடைல்ஸை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேட்ரிமோனிக்காரனுங்க மறுபடியும் கால் பண்ணி, மேடம் பையனுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிருந்தோம்ல, பொண்ணு வீட்டில் ரொம்ப பிடிச்சி போச்சா மேடம், ஜாதகம் அவ்வளோ மேட்சிங்கா இருக்குதா, ஸோ அவங்க உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, கான்ஃபரன்ஸ் கால் போடுற நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே மேடம் கான்ஃபரன்ஸ் கால் போடுங்க பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பேசுறாங்களா, அவங்க அம்மா அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே பேசுதான். அப்படி பேசும்போது எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஜாதகம் பயங்கரமா செட் ஆகுது, உடனே வந்து பேசி முடிச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், நாளைக்கே எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போ வந்து இல்லைங்க நாங்களும் எங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாம் கேட்கணும், நல்ல நாள்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு தானே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பர்சனல் டீடைல்ஸ் கேட்குறாங்களாம். அது பொண்ணு வீட்டில் உங்க கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது போன் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறாங்களாம். யாரு இந்த மேட்ரிமோனிக்காரன் கான்ஃபரன்ஸ் போட்டுருக்காங்கல்ல அவன் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஐயோ நல்ல சம்பந்தமாச்சே மிஸ் ஆயிர போகுது அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு இந்த மேட்ரிமோனிக்காரனுக்கு கால் அடிச்சு, என்னங்க கால் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா சார் நான் தான் சொன்னேன்ல 2 பேரும் பேசிக்கலாம், ஆனா பர்சனல் டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்க கூடாது, உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு தான் அந்த கான்ஃபரன்ஸ் காலை நாங்க போட்டோம், பர்சனல் டீடைல்ஸ் அவங்க தான் கேட்கறாங்களா, நீங்களும் ஷேர் பண்ண போனீங்களே அதனால தான் நான் டிஸ்கனெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே இப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து இந்த சம்பந்தம் வேணும் அப்படின்னா ஒரு 3500 ரூபாய் ஷேர் பண்ணணும், அவங்க அந்த காசை எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நீங்களும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்க டீடைல்ஸ் அவங்களுக்கும் அவங்க டீடைல்ஸ் உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே எங்கெங்கயோ காசு கட்டி பார்த்தோம், எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எந்த சம்பந்தமும் செட் ஆகல, இது உடனே செட் ஆயிருச்சு, அதனால காசை கட்டிடுவோம்னு சொல்லிட்டு இந்த 3500 ரூபாயை போட்டு விட்ட உடனே அவனுங்களும் பொண்ணுங்க வீட்டு டீடைல்ஸ்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க. உடனே அந்த டீடைல்ஸ்லாம் வாங்கி அந்த ஃபோன் நம்பர்லாம் எடுத்து கால் பண்ணி பேசினா அதே ஆள் தான் பேசுகிறாங்களா, நல்லா பேசுகிறாங்களா. அதுக்கப்புறம் சரி ஓகே எங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே மாப்பிள்ளை வீட்டில் பயங்கரமான சந்தோஷமாயிட்டாங்களா. சரி ஓகே நம்ம பையனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடிட்டு இருந்தோம், இப்போ நல்ல பொண்ணாகவும் நல்ல குடும்பமாகவும் அமைஞ்சிட்டாங்க, நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஃபோன் பண்ண உடனே என்னைக்கு வரலாம் என்ன ஏதுன்னு கேட்டு நல்லபடியாக இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஃபோனே வரலையா. சரி ஓகே நம்ம கால் பண்ணி என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கால் அடிச்சா அதுக்கப்புறம் அவங்க அட்டன் பண்ணி சொல்றாங்களா, இல்ல நாங்களா பேசி ஓகேன்னு சொன்னோம், பட் பொண்ணுக்கு வந்து இதுல சம்பந்தம் இல்லையா, அதனால இப்போதைக்கு கல்யாணம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. மாப்பிள்ளை வீட்டில் பயங்கரமான ஷாக்கிங்கா, என்னங்க நேற்று வரைக்கும் நல்லா பேசுனீங்க இப்படி அப்படியே மாத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டா, இல்லைங்க எங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்களாம். இதை கேட்டுட்டு இவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. சரி ஓகே நம்ம மேட்ரிமோனிக்காரனுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டா அவன் சொல்றானா, இல்ல அவங்க கிட்ட வந்து கிளியரா தானே சொன்னேன், 2 பேருக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டேன், 2 பேரும் ஓகேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் நம்பரே ஷேர் பண்றோம், நீங்க அனுப்பிச்ச அமௌண்ட் வந்து இந்த நம்பரை ஷேர் பண்றேன் பாத்தீங்களா, அதுக்காக தான், வேணும்னா நான் மறுபடியும் ஒரு 10 வரன்னு அனுப்புறேன், அதுல ஒன்னு செலக்ட் பண்ணுங்க, அதுல வந்து நான் மறுபடியும் நம்பர் ஷேர் பண்றேன், நீங்க மறுபடியும் காசு அனுப்புங்க அப்படின்னு இருக்கான். டேய்
உங்ககிட்ட ஒரு வாட்டி ஏமாறதே பெரிய விஷயம், நீ மறுபடியும் வர ஏமாத்த ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு போடா 3000 ரூபா தானே போய் தொலைது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அந்த போனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களாம். இப்போ இங்க நடந்த அதே விஷயம் தான் நம்மளுடைய இன்னொரு சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து பொண்ணு தேடி இருக்காங்க. ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கோயின்சைட்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே பையன் தான். ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி மாதிரி ஒரு நம்பரை வச்சுக்கிறானுங்க, இன்னொரு ஃபேமிலி மாதிரி ரெடி பண்ணி இன்னொரு நம்பரை வச்சுக்கிறானுங்க. ஓகேவா? அதாவது எந்த பொண்ணை செலக்ட் பண்ணாலுமே அதே ஃபேமிலி தான் பேசும். ஸோ இவங்க அனுப்புற அந்த 10 வரணுமே ஒரிஜினலா இருக்காது, அதை செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி பார்த்தா அது டூப்ளிகேட்டா தான் இருக்கும். அண்ட் ஈவன் அந்த மேட்ரிமோனிலேருந்து அனுப்பக்கூடிய அந்த போட்டோஸ் ஜாதகம் இது எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் இருக்கிறதுலே நல்ல நல்ல போட்டோஸா எடுத்து ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா பரவாயில்லையே 10மே நல்லா இருக்குது, இதுல எதை செலக்ட் பண்றதுனே தெரியலையே அப்படிங்கிற குழப்பத்தில் ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி செலக்ட் பண்ணி அந்த போட்டோவை அனுப்பிச்சு விட்டா இவங்க செட்டப் பண்ணி வச்சுக்காங்க பாருங்க ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வாழைப்பழம் மாதிரி பேசி ஆகா நம்மளுக்கு இவ்வளவு நாள் அமையாம இருந்துச்சு, ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு சரி ஓகே வரன் கிடைச்சிருச்சா இப்ப காசை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு காசை வாங்கி தான் ஏமாத்துறாங்க. அண்ட் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் இவனுக்கு எப்படி கிடைக்குது? இவங்க ஆக்சுவலா ரொம்ப ப்ராப்பரான ஒரு மேட்ரிமோனி சைட்ல தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. பட் அந்த நம்பர்ஸ்லாம் இந்த ஸ்கேமர் எப்படி ஹேக் பண்ணி எடுக்கிறான், இல்ல இவங்களுக்குலாம் யார் அதை ப்ரொவைட் பண்றா அப்படிங்கிறது கூட சத்தியமா தெரியவே இல்லை. அண்ட் இந்த ஸ்கேமை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ப்ராப்பரா ஜெனியூனா ஏமாத்துறாங்களாமா. அதாவது பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டு பேச வச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஓகேவா அப்படிங்கறத கேட்டுட்டு நீங்க காசு போட்டதுக்கு அப்புறம் கூட அந்த நம்பரை நாங்க ஷேர் பண்ணாம இல்லையே டீடைல்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுறோம், நீங்க மறுபடியும் பேசுறீங்க. பட் என்ன பண்றது இந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இந்த கல்யாணத்தை மூவ் பண்ண முடியல, அதனால தானே இது சொதப்புச்சு, இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே, நீங்க கொடுத்த காசுக்கான வேலையை நாங்க பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறாங்க போல இருக்கு. ஆனா ப்ராப்பரா இது ஒரு 3500 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி பார்க்காம இது ஒரு கம்ப்ளைண்டா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அவங்க பச்சையா மாட்டிப்பாங்க. ஏன்னா அவனுங்க வச்சிருக்கிறது அவனுங்க பேசுறது இது எல்லாமே ஃபேக் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் இது வந்து பல பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போக போக சீரியஸா அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பா இந்த ஸ்கேம் எல்லாம் வந்து மாட்டிக்கும். பட் இவனுக்கு என்னன்னா இந்த காசு ரொம்ப கம்மியா வாங்குறாங்க பாத்தீங்களா, ஒரு 3000 ரூபாய்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க இல்லையா? ஸோ அங்கதான் அவனுங்க தப்பிச்சு மறுபடியும் இந்த ஸ்கேம் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஒரு தடவை யோசிக்காம இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டி காசை இழந்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பாருங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ உங்க கடமைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க. ஆக்ஷன் எடுத்தா இந்த மாதிரி ஸ்கேம் இதுக்கப்புறம் நடக்காமே வச்சிருக்கோம்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்கேமையும் கேட்கும்போது எப்படா இப்படி டிசைனா யோசிச்சு ஸ்கேம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் குறிப்பா இந்த ஸ்கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு, எதை வச்சு நம்ம ஸ்கேம் பண்ணா ஈஸியா மக்கள் விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இந்த ஸ்கேம்ல எல்லாம் இறங்குறாங்க. அப்படிப்பட்ட டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மேட்ரிமோனியுமே. ஏன்னா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம ஒரு பையனும் இருப்பான், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத பொண்ணு இருப்பாங்க, மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க, பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிடைச்சா போதும், நல்ல சம்பந்தமா இருந்தா போதும், நல்ல பொண்ணு கிடைச்சிட்டா போதும், நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அவங்கள டார்கெட் பண்ணி ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அவங்களும் அந்த சிச்சுவேஷன்ல சரி ஓகே நல்ல சம்பந்தம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு 3000 ரூபாய் தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் ஏமாத்துறவன் புதுசா கண்டுபிடிச்சு நம்மள வந்து ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான். நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸோட இருக்கணும், இந்த மாதிரி ஸ்கேம்லாம் மாட்டாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான் முடியும் நம்மளால. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இந்த அவேர்னஸை நீங்க எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கு உங்களுடைய சர்க்கிளுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருமே அவேர்னஸோட இருப்பாங்க. அண்ட் குறிப்பா இந்த ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மட் தான் இது. இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி அவன் மேட்ரிமோனி சைட் வழியா தான் வருவானான்னு சொல்லி கேட்டா அப்படி கிடையாது. அவன் எந்த ரூபத்துல வேணாலும் வருவான். பட் இந்த ஃபார்மட்டுடைய அவேர்னஸ் நம்மளுக்கு இருந்தா மட்டும் போதும், அவன் எந்த ரூபத்துல வந்தாலும் அடிச்சு துரத்தி விட்டுறலாம், நம்மளால முடியும். ஸோ கண்டிப்பா இந்த அவேர்னஸ் நீங்க எடுத்துக்கோங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் வேற ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.